பக்கம் 770, 770. எல்லாரும் பைபிளை திறந்து நான் வாசிப்போமா? என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவான். கிருபையுள்ள பிதாவே இயேசுவே, இந்த வசனத்தையும் என்னுடைய கருத்தில் கொடுக்கிறேன். இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசுவோம். அடையனை மறைத்து நீ சொல்ல வேண்டியதை ஆண்டவரே இதயத்தில் தந்தவைகளை எடுத்து சொல்ல கிருபை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை கொண்டு நாம் 1ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இது நமக்கு 5வது செய்தி. எல்லாம் யூடியூப்பில் இருக்கிறது, நீங்கள் கவனித்து பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 2வது வாரம் செய்தியை அப்லோட் பண்ணி ஒருத்தர் கூட பார்க்கவே இல்லை. நான் நேற்று நேரத்தில் அந்த செய்தியை கேட்டேன். 2வது வாரம் வராதவங்க அதை கண்டிப்பாக கேட்டிருக்கணும். ஒரு சபையில் ஒரு வார்த்தை நம்ம பிரசங்கப்படுகிறதுனா, ஆராதனை வந்தால் சபை உண்மையான சபை ஆவியானவர் அவங்களோட இடைப்படுவார்கள்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோன் உள்ளவங்க யூடியூப்பில் போய் மிஸ் பண்ணதை கண்டிப்பாக கேட்டு அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் உண்மையான. நான்லாம் அமெரிக்காவில் இருக்கும்போது சனிக்கிழமை நைட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் நைட்டு ஃபுல்லாக சர்வீஸையும் ஆன்லைன்லேயே மொபைலில் நான் கேட்பேன். அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவாங்க. அப்போல்லாம் ஆடியோ தான், வீடியோ இல்லை. அதையும் கேட்பேன். ஏன்னா அந்த சபையோடு உள்ள அந்த டச்சு, கர்த்தர் என்ன பேசுகிறாரு, ஏன்னா நம்ம சபை தான், அந்த வார்த்தை தான் நம்ம வழிநடத்துது. அன்றைக்கி அநேகர் அந்த செய்திக்கு இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டுறாங்க, ஆராதனைக்கு இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டுறாங்க. வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு போகிற ஒரு ஆசீர்வாத நேராக போக முடியாது. நான் ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எப்படியாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். என்னை ஆசீர்வதித்தார். அதனால் உங்களுக்கு செய்திகளை கர்த்தர் கேட்டு வாழ்ந்து கொடுக்குறேன். அதே போல் உங்கள் மூலியமாக உங்களையே கர்த்தருக்கு வழி நடத்துகிறேன். அதனால் நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் உள்ளத்தில் அன்றைக்கி இரவோ இல்லை எப்போ அப்லோட் பண்ணாலோ அதை கேட்டு அந்த சிங்க் ஆகிடும். அந்த செய்திகளில் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஒரு வேளை தெரியாமல் இருந்திருக்கலாம், இப்போது சொல்கிறேன், கேட்டுங்க. அதே போல் என்னுடைய டெய்லி வசனம் உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த மாதம் முழுவதும் தயவு என்று அனுப்பிச்சு கொண்டே இருக்கிறேன். ஸோ உங்களை எந்த அளவுக்கு எஜுகேட் பண்ண முடியும் அந்தளவுக்கு எஜுகேட் பண்ணேன். அதே போல் பைபிளை படிக்க வேண்டிய வசனத்தையும் உங்களுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் தாமே கிருபை செய்வார். இந்த நாளில் கூட நான் வாசித்த செய்தியிலேருந்து ஆண்டவர் வேகமாக உங்களோட கூட நான் 2 குறிப்பை மாத்திரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாம் வாசித்த பிரகாரமாக, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்து தயவும் பெறுவான் என்று நாம் நீதிமொழியை பார்த்தோம். For those who find me find life and receive favor from the Lord என்று பார்த்தோம். நாம் இந்த நாளிலே கூட கர்த்தர் ஒரு வார்த்தை பழைய ஏற்பாடில் ஒரு மனிதனை காண்பித்தார், புதிய ஏற்பாடில் ஒரு மனிதனை காண்பித்தார். இந்த நாள் உலகம் முழுவதும் பெந்தகோஸ்து நாளை அங்கே கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே கூட இந்த பெந்தகோஸ்தின் ஆசீர்வாதத்தை கூட கர்த்தர் நமக்கு இந்த 2வது ஒரு செய்தி மூலியமாக நமக்கு கர்த்தர் கவர் பண்ணுவார். முதலாவதான கதாபாத்திரத்தை உங்களை வேதத்தில் நான் காட்டுகிறேன். என்னோடு கூட நீங்கள் யாத்ராவும் 33:19 நீங்கள் மைக்கில் வாசிங்க. பக்கம் 114, 33, எக்ஸடஸ் 33:19, பக்கம் 114 வாசிக்க கேட்போம். என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி போதும். இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைக்கு முதலாவது ஒரு தலைப்பு கொடுக்குறேன்னா, அது என்னன்னா அன்மெரிட்டட் ஃபேவர், தகுதியற்ற தயவு. அன்மெரிட்டட் ஃபேவர். உங்களுக்கு தெரியல, இப்போது நான் மெரிட்டில் கிடச்சிது அப்படின்னு சகோதரி சொன்னாங்க காலேஜ். நமக்கு எப்படி இந்த தயவு ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, என்னுடைய தயவை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் அப்படின்னா, இது அன்மெரிட்டட் ஃபேவர். நம்ம அதாவது ஆண்டவருடைய, நான் உங்களுக்கு விளக்குறேன். அது எப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம தயவு வாங்குறது எந்த ஒரு கண்டிஷன் வச்சு வாங்க முடியாது. இப்போது இது ஆங்கிலத்தில் எப்படியாக சொல்லப்பட்டது, என்ன சொன்னால், பிகாஸ் காட் சோவரிங் இன் இஸ் மர்சி, இஸ் கம்பேஷன் cannot be earned by demanded.
இட் இஸ் given அவுட் ஆஃப் his ஓன் லவ்விங் நேச்சர். இந்த தயவுன்றது ஆண்டவர்கிட்ட நம்ம எந்த ஒரு நம்ம என்ன சொல்ல டிமாண்ட் பண்ண முடியாது. எனக்கு இது நான் கொடுத்தா எனக்கு இது கொடுங்க அப்படின்னு எந்த டிமாண்ட் பண்ண முடியாது. அந்த தயவு நம்ம எப்படி கிடைக்கிறதுனா அவருடைய அன்பான சுபாவத்திலேருந்தே நமக்கு அது கிடைக்கிறது. இதை நாம் வேறு எந்த விதத்துலேயும் அவர்கிட்ட நம்ம பெற முடியாது. அதுக்கு அந்த வேர்டு சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா சோவரிங் என்று சொல்லுவார். அதுக்கு என்னென்னா இறையாண்மை உள்ள கடவுள் சொல்கிறார். அவர் யாருன்னா இறையாண்மை உள்ள கடவுள். அவர் யாருன்னா சர்வ வல்லமை உள்ள கடவுள். அவர் யாருன்னா அவர் சுயாதீனமான கடவுள். அவர் எப்படி ஜனங்களுக்கு தயவு கொடுக்குறாரு அப்படின்னா எந்த ஒரு கண்டிஷன் இல்லாத தயவு தரார். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் எப்படி தயவு கொடுத்தாரு? எந்த கண்டிஷன்லாம் தயவு கொடுத்தார். இப்போது அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்குற பாருங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னா அந்த சோவரிங் என்ற அர்த்தம் என்னன்னா இறையாமை உள்ள தேவன்னா என்னன்னா அது சொல்லப்பட்டிருக்கு. அது அது அதாவது அகிலத்தின் முழு அதிகாரியம். நம்முடைய ஆண்டவர் யாராம்? அகிலத்தினுடைய முழு அதிகாரி. பிரபஞ்சம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர். எல்லாவற்றுக்கும் மேலான உன்னத ஆட்சியாளர். எல்லா ஆட்சிக்கும் மேலாக உன்னத ஆட்சியாளரும் அவருடைய அன்மெரிட்டட் ஃபேவரு, அவருடைய சோவரின் உடைய இறையாமையில் உள்ள கடவுளுடைய வல்லமையை பாருங்கள். அது மாத்திரமல்ல, இன்னொன்று அவருடைய சுயாதீனமானவர்னா என்னன்னா கடவுளுடைய செயல்களுக்கு யாரும் கட்டுப்பாடு விதிக்க முடியாது. அதாவது அந்த நம்முடைய ஆண்டவர் ஒரு சுயாதீனமாக செயல்படுகிறவர். அந்த ஆண்டவருடைய செயல்களுக்கு யாரும் என்ன பண்ண கட்டுப்பாடு விதிக்கவே முடியாது. அவர் யாருடைய அனுமதியும் சார்ந்திருக்கவும் இல்லையா. அவருக்கு யாரும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. யாருடைய அனுமதியும் அவருக்கு தேவையில்லை. அவர் ஒரு இண்டிபெண்டாக எல்லாத்தையும் ஆளுத வல்லமை பெற்றுள்ளார். மூணாவதாக சர்வ வல்லமை உள்ளவர் என்று அந்த ஒரு சோர்வினுக்கு ஒரு பொருள் இருக்கு. அது என்னன்னா அவர் எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றுக்கும் மேலான எல்லாவற்றையும் அதிகாரம் கொண்டவர். அவர் எல்லாத்தையும் படைத்தாரு, எல்லாத்துக்கும் அதிகாரம் உடையவர். அந்த ஆண்டவர் மோசைகிட்ட சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன்னா தயவை என்னுடைய தயவெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். அது அன்மெரிட்டட் ஃபேவர். அது அப்போது இந்த கதையை உங்களுக்கு தெரியும். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் இந்த அதிகாரத்தை நான் சொல்கிற அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. நேரம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இந்த 33:12 நீங்கள் 17 வரைக்கும் வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா அதில் அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா நீங்கள் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா வாசிங்க. மோசே தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. பாருங்க, அவரு மோசே ஆண்டவர்கிட்ட என்னை இந்த ஜனங்கள்லாம் கூட்டு போத்துமே என்னை அழைத்தீங்களே ஆண்டவரே, ஆனாலும் என்னை எப்படி நான் ஆண்டவர் என்னை பேர் சொல்லி கருத்து உன் கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சிது, ஆனால் இப்படியெல்லாம் எப்படி என்னை அனுப்புவீங்க என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி அதனால் ஆண்டவரை கூப்பிடுகிறான். அப்படி கூப்பிடும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சிது, நீ கவலைப்படாத, நான் என் சமூகம் உன்னோடு கூட வரும். அப்போ சொல்ல உன் சமூகம் மாத்திரம் இல்லை ஆண்டவர், நீரே என்ன பண்ணுவேன் என் கூட வரணும் ஆண்டவரே என்று சொல்லி சொல்ல. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக நான் அனுப்புவேன்பான்னு சொல்கிறார். அப்போது அந்த சமூகத்தை அவன் ஆண்டவரோடு கூட நான் ஆண்டவரே சொல்லுவார், நான் உன்னை அழைத்தேன்,
நீங்கள் இந்த வசனத்தை வாசனை தெரியும். அப்போது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எதினாலே இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாது, எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும். எனக்கும் உம்மது ஜனத்துக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல எதினாலே அறியப்படும், நீ எங்களோடு கூட வருவதனால் அல்லவா. இப்படி பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் நானும் உம்முடைய ஜனங்கள் என்று விசேஷர் என்று விளங்கும் என்றான். அப்போது ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் பிரசனத்தை மாத்திரமல்ல, நாங்கள்லாம் யாருன்னா விசேஷித்த ஜனங்க, நாங்கள்லாம் யாருன்னா ஆண்டவரே நீங்கள் என் கூட வருங்க, நீங்கள் எங்கள் கூட வர வேணும் என்று சொல்லி ஆண்டோட அவன் பேசுகிறான். அப்போது கர்த்தரும் அவனுக்கு சொல்கிறாரு, சரி நான் உன்னோட வருவேன் என்று சொல்ல. அதுதான் நம்ம ஒரு பாட்டு கூட பாடுவோம், தேவா நான் எதுனாலே விசேஷித்தவன், ராஜா நீ என்னோடு கூட வருவதனாலே என்று நான் ஒரு பாட்டு பாடுறோம் இல்லையா. அப்போது விசேஷித்த பழைய ஏற்பாடில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் மோசேக்கு ஜனங்களை அழைத்து அவன் மோசை சொல்கிற, நாங்கள்லாம் நீங்கள் வருதுன்னா நாங்கள் எல்லாம் ஆகிடும் விசேஷித்த ஆகிட்டோம்னு சொல்கிறான். அது முடித்த உடனே அடுத்த கான்வர்சேஷன் அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நம்ம கூட வராது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒருத்தர் உங்கள் கூட வராது, என்ன பாருங்கள் எங்கேயோ போயிட்டாதீங்க, இப்போ ஒருத்தர் நம்ம கூட வராது. கூட வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்கள பார்த்தா பார்க்கணும் இல்லையா. பார்க்காம கூட வராருன்னு கூட தான் வரேன் அப்படின்னா கூடயே இல்லாமல் தனியாக பண்ணுங்க, கூட தான் இருக்குன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்னடா கூட வரணும், ஆளே காணமே கேட்டால் கூட தான் வர சொல்ல மாதிரி தோ வரோம் அப்படின்னாங்க. ஆனால் வர காத்திருக்க வேண்டியது தான், ஆள் வர மாட்டாங்க. இவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை வந்துச்சுன்னா, ஆண்டவரே நீங்கள் என் கூட வரீங்க, ஆனால் வருகிறவங்களை நான் என்ன பண்ணோம் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எதுமாரி அப்படி ஆசைப்படுறீங்க? ஆண்டவரே என் கூட வராரு, அந்த கூட வருகிறவரை நான் பார்க்கணும். அதனால தான் ஆண்டவர் கிட்ட அவன் கேட்குறான். நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் சொல்லுவார் பாருங்க, அப்போது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. 17 உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அவர் 12 நீங்கள் அழைத்தீங்க. ஆண்டவர் சொல்ற, ஆமாம் நான் அழைத்தேன். அப்போது அவன் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தாருள்ளோம். கூட வருவேன், உன்னை அழைச்சிருவேன்னா அவனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும்னா, அப்பா எல்லாம் ஓகே, ஆனால் உங்கள் மகிமையே எனக்கு காண்பித்தாருள்ளோம். அதற்கு அவர், என்னுடைய தயவு எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கணும் அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கணும் அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையிலே நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கருத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்போது என் பின் பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். பாருங்க, கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, அவன் ஆண்டவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்றான். அப்போ ஆண்டவர் மகிமை என்னன்னு அந்த ஆண்டவரை பார்க்க வேண்டும். கர்த்தர் சிம்பிளா சொல்லிட்டார், என்னை பார்த்தா ஒருத்தர் என்ன பண்ணுது உயிரோடு இருக்க முடியாது, ஆனாலும் உன்னுடைய வேண்டுதலுக்கு என்ன பண்ணுறேன் நான் செய்கிறேன். நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நீ உன்னை என்னண்ட ஒரு இடம் இருக்குது, அந்த கண்மலையில் உன்னை வச்சுட்டு நான் கடந்து போவேன், அந்த என் கையினால் அந்த கண்மலையை என்ன பண்ண மூடுவேன். ஸோ நான் கடந்து போகும்போது நீ என் முகத்தை பார்க்க முடியாது, ஆனால் நான் மூடி உன்னை கடந்து போகும்போது என் கரத்தை எடுப்பேன், அப்போது என்ன பண்ணலாம், என் பின்பக்கத்தை பார்க்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அதே போல் ஆண்டவர் அவனை தன்னை கரத்தினாலே மூடினார். ஆண்டவர் கடந்து போன கரத்தை எடுத்த உடனே அவன் மூணு இருக்கும், ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. கண்மலையே அவர் கரத்தை வச்சு மூடிக்கிறார். எவ்வளோ பேர் ஆண்டவர் பாருங்க, மூடிட்டு கடந்து போன உடனே கரத்தை எடுக்கிறாரு, பின்பக்கமாய் அவன் அதை காண்கிறான். ஹல்லேலூயா. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கண்மலை வேறு யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 Corinthians 10:4 பார்த்தீங்கன்னா அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று பாருங்க. ஒரு மனிதன் நம்ம பழைய ஏற்பாடில் ஆண்டவர் அவன் மேலே தயவாக இருப்பேன்னு சொன்ன, அந்த தயவாக இருப்பதுக்கு என்னன்னா ஆண்டவர் சொல்கிற பிரசனத்தை தருவார், சமூகத்தை தருவார், எல்லாம் ஓகே.
நீங்கள் என் கூட வரணும், அதுவும் ஓகே, ஆனால் உங்களை பார்க்கணும் என்று சொன்ன. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை பார்த்தா செத்துருவேன். பாருங்கள், ஆனாலும் நான் உங்களை பார்க்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார். இப்போது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள், பழைய ஏற்பாடில் உள்ள ஆசீர்வாதம், புதிய ஏற்பாடுள்ள ஆசீர்வாதம் ரெண்டுமே நமக்கு தான். பழைய ஏற்பாடும் நமக்கு தான், புதிய ஏற்பாடு. இப்போ பழைய ஏற்பாடு அனுபவம் என்னென்னா, நம்மளாம் யாரை பார்த்தாருன்னா கர்த்தருடைய பிள்ளைகளாக விசேஷித்தவர்களாக நம்மளை கர்த்தர் பார்க்கிறார். நாம் எல்லாம் விசேஷித்தவர்கள். நாம் கூட எப்போதும் தெய்வ சமூகம் இருக்கிறது. நாம் போகும்போதே, அதனால தான் நான் எப்பவுமே நம்ம கன்ஃபஸ் பண்ணோம், ஆண்டவரே வாகனம் ஓட்டும் போதும் உங்கள் சமூகம் என் முன்பாக போகணும், என் பின்பாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே. வீட்டை போகும்போதும் உங்கள் சமூகம் என் கூட இருக்காண்டவரே, நீங்கள் என் கூட வாங்க ஆண்டவரே என்று நம்ம எப்போதும் கர்த்தரிடத்திலே நம்மளே ஒப்பு கொடுத்துப்போம். சின்ன பிள்ளைங்களும் பெரிய பிள்ளைங்களும் வீட்டை விட்டு கிளம்புன உடனே நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ரத்தத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய கருத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய கருத்தினாலே நம்மளை மூடிக்கொள்வார், மறைத்து கொள்வார். அவரே கூட வாங்கன்னு கூப்பிட்டு போகணும். எத்தனை பேர் சில சொல்லுவாங்க, நீங்கள் வராதீங்க ஆண்டவரே, நான் மாத்திரம் போயிட்டு வரேன். இல்லை, எல்லா இடத்துக்கும் அவரை கூப்பிட்டு கொண்டு போகணும். ஆண்டு நீங்கள் என் கூட வாங்கப்பா, ஆஃபீஸ் போனால் என் கூட வாங்க, ஸ்கூலுக்கு போனால் என் கூட வாங்க, காலேஜ் போனால் என் கூட வாங்க, வேலையை கூட வாங்க, பிஸ்னஸ்க்கு என் கூட வாங்க, கூட வாங்கன்னு கர்த்தரை கேட்கணும். கேட்டு அவருடைய தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தயவு இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. கர்த்தருடைய தயவு நமக்கு தேவை. இந்த மாதம் கர்த்தர் நம்ம தயவு செய்கிற மாதம். அல்லேலூயா. இப்போது ஆண்டவர் அந்த தயவை அவனுக்கு மோசஸ் கொடுத்தார். நமக்கும் எந்த கண்டிஷன் இல்லாமல் கர்த்தர் அந்த தயவை தருகிறார். இங்கே உட்காந்துருக்கிறதே அவருடைய தயவு தான். நம்ம ரட்சிக்கப்பட்டதே அவருடைய தயவு தான். அல்லேலூயா. இந்த தயவை நம்ம பெற்றுக்கொண்டோம். அப்போது இந்த தயவை, அந்த கண்மலையாகிய கர்த்தர் பார்க்குற அனுபவத்தை அவனுக்கு கிடைக்கல. ஆனால் முதுக தான் பார்த்தான். கர்த்தர் நம்ம புதிய ஏற்பாடில் நமக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தார். இயேசுவை கண்டார்கள். இயேசு கர்த்தரை அவர்கள் கண்டார்கள். இப்போ முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன வாஞ்சிக்க வேண்டும், நம்ம என்ன உணர வேண்டும்னா, கர்த்தர் என் மேல் தயவாக இருக்கிறார். அந்த தயவை என் கூட பிரசரமாக இருக்கிறது. அந்த தயவு அவருடைய சமூகமாக இருக்குது. அந்த தயவு எனக்கு கரமாக இருக்குது. அந்த தயவு அவரே கூட வருகிறார். அல்லேலூயா. வந்து என்னை அழைத்த தேவன் என்னை நடத்துவார், என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். எனக்கு கொடுத்த வாக்கு பண்ண இடத்துக்கு என்னை கொண்டு போவார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமே, தனியாக இல்லை, கர்த்தரோடு இருக்கிறேன். அதுதான் அந்த நீங்கள் 12லேருந்து அந்த அதிகாரம் முழுவதும் 20 வரைக்கும் படிச்சுன்னா அதுதான் அதனுடைய முழு உடைய சப்ஜெக்டும். நான் எப்படின்னா, என்னை அழைத்த தேவன் என் மூலியமாக நடத்த வைப்பார். எத்தனை பேர் அப்படி இந்த கால விசுவாசிங்க? உங்களை அழைத்த தேவன் உங்கள் மூலியமாக உங்களை நடத்துவார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸால் நடத்தப்படலாம், ஒருவேளை நீங்கள் உங்களை நடத்தலாம். என்ன சொல்லனாலும் ஒரு நாள் வரும், எப்படின்னா நீங்கள் நடத்துகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நான் நினச்சி பார்த்துருப்பேன்னா, நான் என் ஆண்டவர் அழைக்கும் போது எங்கள் அம்மா அப்பா உடைய அண்டர் கண்ட்ரோலில் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் அழைத்த உடனே ஆவியானவரை பிடிச்சி கொண்டேன். கர்த்தரே என்னை நடத்தினார், அப்படியே நடத்தி வந்தார். குடும்பத்தை கொடுத்தார், குடும்பத்தை நடத்திட்டு வந்தார். ஈவினிங் சபையை கொடுத்து நடத்த வைக்கிறார். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே, எப்படி மாற்றுறாரு பாருங்க. அதுதான் இன்றைக்கி ஒருவேளை நான் அற்பமாக இருக்கிறேனே அப்படின்னு நீ நினைக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஏனென்றால் தேவதை உங்கள் மேலே இருந்தது, அது ரட்சிப்பை கொண்டு வந்தது. தேவதை உங்கள் மேலே இருந்தது, அது அபிஷேகத்தை கொண்டு வந்தது. தேவதை உங்கள் மேலே இருந்தது, கிருபையை கொண்டு வந்தது. தேவதை உங்கள் மேலே இருந்தது, பிரசனத்தை கொண்டு வந்தது. தேவதை உங்கள் மேலே இருந்தது, சமூகத்தை கொண்டு வந்தது. தேவதை உங்கள் மேலே இருந்தது, அது அவரே உங்கள் கூட இருந்து உங்களை நடத்தி கொண்டே போகிறார். அதனால் நடத்தும் போது பாதைகளில் பிரச்சனைகள் வரும், தடைகள் வரும், சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், கண்ணீர் வரும், பலவீனம் வரும். அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அது தேவை கிருபை தருவார். அல்லேலூயா. அது தேவையான ஆண்டவர் ஒரு உபகாரம் வைத்திருப்பார். அவருடைய கரம் இருக்கிறது. அதனால் எதுவும் உங்களை, எந்த வாதையும் உங்களை தொடாது. அதுதான் விசுவாசம். என்னை அழைத்த தேவன் என்னை நடத்தி கொண்டு வருகிறார், என்னை நடத்துவார், என்னை நடத்துவார். சொல்ல பாருங்க, என்னை அழைக்கும் போது கூட இருந்து நடத்துவேன் சொன்னீங்களே, இப்போ நான் யார் என்னை நடத்துவா, எப்படி நடத்துவா நான் பார்க்கணுமே என்ற கர்த்தர் அவனை நடத்தினார். அல்லேலூயா. ஜனங்களை நடத்தினார். அவர் சொன்ன மாதிரியே எகிப்து தேசத்திலிருந்து அவங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். வாக்கு பண்ண தேசம் வரைக்கும் கர்த்தர் அவங்களை நடத்தி கொண்டே வந்தார். அது தடைப்பட்டு போகுதுன்னா
நாம் கர்த்தரை விசுவாசிக்காமல், நாம் கர்த்தரை விட்டு பின்மாற்றி போனால், நாம் கர்த்தருடைய பிரியமில்லாத வாழுமானால் பாதியிலே நாம் இழக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. ஆனால் இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தர் இரக்கமாக இருக்கிறார், தயவாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வரும்போது கர்த்தர் நம்மை ஆசைப்பார். முதல் குறிப்பை நான் முடிக்கிறேன். அவர் வைத்த தயவு, என்னுடைய தயவோ எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, அது என்னன்னா அன்மெரிட்டட் ஃபேவர், தகுதியற்ற தயவு நம்மை நடத்தும். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்ல பாருங்க, இதுக்கு நான் வந்து தகுதி, கர்த்தரை கூட இருக்கு ரொம்ப தகுதி அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதியே இல்லை. தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் தகுதியாய் தயவாய் நம்மை நடத்துகிறாரு. அது நினைச்சு நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ரெண்டாவதாக அவருடைய குறிப்பு, ஒரு கோரஸ் போடுவோமா? தேவா நான் எதனால் விசேஷித்தவனுமா? தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நானதை தினம் யோசிப்பவன், தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், ஏதினா இது ஏதினா நீ என்னோடு வருவதினால், ஏதினா இது ஏதினா நீ என்னோடு வருவதினால். வாழ்க்கையில் நான் அனுபவமாக உணர்ந்தது, ரட்சிக்கப்பட்ட போது அப்போல்லாம் ஸ்டேட்டஸ்லாம் ஒன்றுமே இல்லை பாருங்க. ஆனால் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, கர்த்தர் என் கூட வர்றார். ஆமென். நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னை அழைத்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதனால் எந்த இடத்துக்கு போனாலும் நான் பயமெல்லாம் போவேன், ஏன்னா என் கூடயே அவர் வரார். ஆமென். அதுதாங்க விசுவாசம். அப்படி தான் விசுவாசித்து அதை அவர் அழைத்த அழைப்பிலே அப்படியே நடந்து வந்தேன். கர்த்தர் என்னை அப்படியே கொண்டு போனார். ஹல்லேலூயா. அதுபோல் நீங்கள் இன்றைக்கி என்ன நிலைமையாக இருக்கோ, நீங்கள் மற்றவங்க அப்படிலாம் நீங்கள் சுற்றிலாம் பார்க்கணும் இல்லை. கர்த்தருடைய தயவு உங்கள் மேலே இருந்தால் போதும், உங்களை நடத்தி கொண்டே வருவார். உங்களை நடத்துகிறத உங்கள் வீட்டார் பார்த்துட்டாங்கன்னா, உங்களை நடத்துகிறத உங்கள் மனைவி பார்த்துட்டாங்கன்னா, உங்களை நடத்துகிறத உங்கள் கணவர் பார்த்துட்டாங்கன்னா, உங்களை நடத்துகிறத உங்கள் பிள்ளைங்க பார்த்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க உங்களோட இணைந்துருவாங்க. அப்படியே அந்த நடத்தலுக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. அதனால் அவ்வளோ சீக்கிரம் விசுவாசிக்க மாட்டாங்க. நல்லது நடந்தால் எல்லாம் சந்தோஷம், கெட்டது நடந்தால் காலி. அதனால் நல்லது நடந்தால் கிரெடிட்லாம் யாருக்கு தான்? நான் சொல்லி தானே எடுத்துப்பாங்க. கெட்டது நடந்தால் எல்லாம் நீ தானே பழி அவங்க மேலே போட்டுருவாங்க. அந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு எல்லாமே சகலவு நன்மைக்கு. நீங்கள் ஒன்றே ஆண்டவரே உங்கள் சித்தமானா உங்களுக்கு கிருபையாக இருப்பீரானால் இதை என் கூட நீங்கள் வந்து காரியங்களை வாய்க்க செய்யுங்க. இப்போ இதை நடத்துங்க ஆண்டவர். நீங்கள் நடத்தாதவே வானா ஆண்டவர் என்று நாம் அவரை பிடித்து கொண்டு பிரசனத்தோடு, கிருபையோடு, தயவோடு, சமூகத்தோடு, அவரோடு கரத்தோடு முன்னேறி போவோமானால், ஒரு ஆபத்து வருமானால் அங்கே அவர் கரம் உபயோகித்து நம்மளை மறைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக நீங்கள் பார்த்து என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் வாசிக்கிற அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2:47 நீங்கள் வாசிங்கன்னா புதிய ஏற்பாடில் 163வது பக்கம். நான் வேகமாக எனக்கு நேரம் தான், நான் நேரம் 1/2 hour கொடுத்தீங்கன்னா நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேன்? 1.5 மணி நேரம் பேசுகிறாள் ரோட்லேயே, நான் 1.5 மணி நேரம் பேசுகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இங்கே ரெண்டாவதாக பாருங்க, அங்கே சொன்ன அன்மெரிட்டட் ஃபேவர்னு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேவர் இருக்குது. என்னென்னா praising God and having favor with all the people. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். யார் பெற்றிருந்தாங்கன்னா ரட்சிக்கப்பட்ட ஜனங்க, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் தயவு பெற்றிருந்தாங்க. தேவனை துதித்து ஜனத்தில் தயவு பெற்றிருந்தாங்க. ஆதி காலத்தில் அந்த ஏர்லி பிலீவர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் பாருங்கள். தே ஏர்லி பிலீவர்ஸ், அவங்களாம் ஆதி விசுவாசி, வேர் கேரக்டரைஸ் பை ஜாய். அவங்களுடைய குணாதிசயங்களே சந்தோஷத்தினால அண்ட் பாசிட்டிவ் பப்ளிக் ரெப்புடேஷன், எல்லா பொதுவான ஜனங்களுக்குள்ளே நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரெப்புடேஷன் இருக்குது. நல்ல ஒரு ரெப்புடேஷன் அவங்க வாழ்க்கை இருந்து. அப்புறம் தே ஏர்ன் த குட்வில் ஆஃப் தேர் நெய்பர்ஸ்.
அக்கம் பக்கம் வீட்டார் எல்லாரிடத்துலையும் கூட வேலை செய்கிற இடத்துலையும் அவங்க நல்ல ஒரு குட்வில் அப்படின்னா நல்ல காரியங்களை அவங்க வந்து சம்பாதித்து வைத்திருந்தாங்க. அப்புறம் சின்சியர் கம்யூனல் லீவ்ஸ் அண்ட் ஜெனாரிசிட்டி, அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா உண்மையாக அவங்க வந்து அதான் சொல்ல ஜெனாரிசிட்டினா எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா அவங்க வாழ்ந்தாங்க, அப்படியாக வாழ்ந்தாங்க, எந்த ஒரு கவலை இல்லாமல் சந்தோஷத்தோடு வாழ்ந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுடைய காரணம் என்ன அப்படின்னா, ஏன் இங்கே கொண்டு வந்தாருன்னா, இந்த அப்போஸ்தல் நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 22, 23 வாசிச்சிங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழுப்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். பாருங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த அப்போஸ்தலர் 2 நாம் 47 வாசித்தோம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் அங்கே கூடியிருக்கும் போது பரிசுத்த ஆவியை பெற்று அபிஷேகம் பெற்று அவங்க பிரசங்கம் பண்ணும் போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு அவங்க சபையில் சேர்க்கப்பட்ட பிறகு அவங்க அங்கே காத்திருக்கும் போது இப்படியாக அவர் ஜனங்களுக்கு தயவு கிடைத்தார். இந்த பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அங்கே 5000 பேர் ரட்சிக்கப்படும் போது அவர் பேசின இந்த சம்பவத்தை காண்றாரு. பழைய ஏற்பாட்டில் மோசே சொல்கிறான், நான் ஆண்டவரை பார்க்கணுன்றான், ஆனால் ஆண்டவரை பார்க்க முடியல, ஆனால் கர்த்தர் தயவு. ஆனால் இங்கே பேர் சொல்கிறாரு, த அப்போஸ்தலர் பீட்டர் கோட்ஸ் மோசஸ் ஃப்ரம் ஓல்ட் டெஸ்டமென்ட். நீங்கள் உபாகமம் 18, 15, அப்புறம் 18, 19 நீங்கள் வீட்டில் போய் வாசல் 247 அங்கே மோசஸ் சொல்கிறார், என்னை போல ஒரு கிறிஸ்துவை அங்கே எழுப்பு. இப்போ வாசித்த அந்த வசனத்தை நீங்கள் அங்கே பார்க்கலாம், நேரம் இல்லை, நான் கடந்து போகிறேன். அப்போது to show, அதாவது to show that Jesus is the promised Messiah, இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மெஸ்ஸையா ரட்சகர் என்று அவன் அங்கே மோசே பார்க்க நினைச்சவரை இங்கே சொல்கிறான், நாங்கள் பார்த்தோம், நாங்கள் அவருக்கு சாட்சி. பாருங்க, அந்த இயேசு யாருன்னா மோசே மனிதர்களாக பிறந்தவன். ஆனால் இயேசு எப்படின்னா லூக்கா 1:35 பார்த்தீங்கன்னா அவர் பரிசுத்த ஆவியினால உருவாக்கப்பட்டவர். நான் வேகமாக சொல்லுவீங்க, நோட் பண்ணிங்க, நேரம் இல்லை. இயேசு எப்படி உருவானார் அப்படின்னா, மரியாதை பார்த்து தேவதூதன் சொல்லுவான் பெரிய உத்தரமாக, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலன் உண்மையிலே நேரிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படார். சொல்ல வருது என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் கூட வரும்போது நீங்கள் கூட வருது உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நம்மளோடு இருக்கும்படி யோவேல் 2:28-29 பிரகாரமாக அந்த இயேசுவானவர் இந்த உலகத்தில் ஆவியினால் உருவாக்கப்பட்டவர். சொல்லுங்கள், ஆவியினாலே உருவாக்கப்பட்டவர். அது மாத்திரமல்ல, நீங்கள் 2வதாக பார்த்தீங்கன்னா 1:40-41 நீங்கள் வாசினா, சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத் வாழ்த்தினால், எலிசபெத்தின் மரியாருடைய வாழ்த்தை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார். இந்த வார்த்தையே இயேசு ஆவியினால் உருவாக்கப்பட்டு வயிற்றில் இருக்கு, உள்ள பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்ட பிள்ளை உள்ளே இருக்கு. வாய், அதாவது சொல்ல உங்கள் இதயத்தின் வாய், உங்கள் இதயத்தின் நிறைவு வாய் சொல்லு. அதுபோல் உள்ள இதயத்திலையும் வயிற்றுலையும் இருக்குது. வாயை திறந்த உடனே எதிர்கால பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவன் அந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளையை துள்ளிச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், 3ஆவது பார்த்தீங்கன்னா 1:80 பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கோம், அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலை தன்னை காண்பிக்க நாள் வரைக்கும் வனாந்தரத்தில் வந்து அது யாருன்னா யோவான் ஸ்தானத்தில் அந்த அம்மா அபிஷேகம் பெற்றோன்னே உள்ளகிற பிள்ளையை கூட யாரும் அபிஷேகம் நடத்தல, ஆனால் அது ஆவியில பலம் கொண்டுச்சான். அந்த அபிஷேகம் தாய் வயிற்றுக்குள்ளேயே போயிடுச்சான். அதனால் பிள்ளைகள் சாதாரண நினைக்காதீங்க, தேவ சமுத்திரம் போது அந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே வரும். கல்யாணம் ஒருவேளை நீங்கள் கர்ப்பம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். பிள்ளை அந்த பாடலை கேட்டு அப்படியே வளரும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், தொடர்ந்து நம்ம பார்க்கோம்னா 2:52 பார்த்தீங்கன்னா அதை சொல்லப்பட்டிருக்க இயேசுவானவர்
ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருவிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தியாளர். அப்போ அவரே ஆவியில உருவானவர். ஆனால் அவருக்கு என்னதான் திருப்பியும் அவர் ஆவியிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தான் சொல்லப்படுறது. அது மாத்திரம் தொடர்ந்து நம்ம பார்ப்போமானால் இயேசு நமக்கு முன்மாதிரியாக ஞானஸ்தானம் எடுத்த உடனே நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 21-22 பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவி அனுபவம் கொண்ட அவர் பேர்ல வந்து இறங்கிட்டு இருந்தார். அப்போ பரிசுத்த ஆவி நாளை உருவாக்கப்பட்டவர், பரிசுத்த ஆவி நாளை பலம் கொண்டு வளர்ந்தவர். இப்போ ஞானஸ்தானம் எடுத்த உடனே வெளியேறவா பரிசுத்த ஆவி அவர் மேலே வந்து அபிஷேகத்தை பெறுது. இதெல்லாம் எதுக்கு ஆர்டர் செய்யறாருன்னா இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். சில சொல்ல பாருங்க, நாங்கள் பெந்தகோஸ்தே கொடுப்போங்க, நாங்கள் நாசம் எடுத்துட்டேங்க, நாங்கள் எடுக்கும் போதே அபிஷேகம் பெற்றுறேங்க. இல்லை, அபிஷேகத்தை பெறணும். இயேசுவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவாரானால் நம்ம யார் பார்த்துங்க. அப்போது அந்த அபிஷேகத்தை அவர் பெற்றார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் 4:1 பார்த்தீங்கன்னா ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய் யோதாவை திரும்பி ஆவியானவராலே வனாத்து கொண்டு போனார். ஆவியானுடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டார். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. கர்த்தருடைய தயவு நமக்கு எல்லா ஜனங்கள் மத்தியில் நமக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த ஆவியானுடைய கண்ட்ரோலில் போய் இயேசு ஆவியானுடைய கண்ட்ரோலில் போயிட்டார். இப்போ ஆவியானவர் நடத்துகிறவராக அவரை கொண்டு போகப்பட்டார் பாருங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 24:47 ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க. பக்கம் 123 நீங்கள் வாசிப்பீரானால் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்ல போகிற பாருங்க. அவர் சொல்லுவார், அன்றியும் மனம் திரும்புவதற்கு பாவ மன்னிப்பு எருசலேமை தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளுக்கு என் பிதா வாக்குத்தம் பண்ணின இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ முன்னேற்றிருந்து வரும் பலனால் தரிக்கப்படுவரை இயேசுவை காத்திருங்க சொல்லி பரிசுத்த ஆவியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் பரமேறி செல்லும் போது அவர் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் யோவான் 7:37 பார்த்தீங்கன்னா பண்டிகை அன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவார், ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்துல வர கருவென்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணலாம், அங்கே எல்லாருமே பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவார். ஆனால் ஆவியான அழுதப்படல, அவருக்கு ஆசை, அவருக்கு போதே ஜனங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்படியாக அவர் ஊதினார். ஆனால் ஒருவரும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பறை ஏறும்போது அப்போஸ்தலர் 1:5 காத்திருங்கள் என்று சொல்லிட்டு போனார். அந்த 1:5 நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தை நிறைவேறும்படி காத்திருங்கள் சொன்னார். அதனால தான் நீங்கள் அப்போஸ்தலர் நீங்கள் 2:1 பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூடி இருந்தபோது 120 பேர் மேலே பரிசுத்த ஆவி. அப்பொழுது என்ன நடந்தது என்றால் 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 52:14 அப்போது பேதுரு 11 கூட என்று உரத்த சத்தத்தோடு இவர்களே வாசம் பண்ண ஜனங்களே என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அவன் சொல்றான், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரையும் ஜனங்களையும் அபிஷேகம் பெற்றவன நின்று எல்லாரையும் கூப்பிடுறான், என் வார்த்தை செவி கொடுங்கன்னு சொல்லி சொன்னதும் அல்லாமல் அவனுடைய வார்த்தைக்கு என்ன வார்த்தைன்னா, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த வார்த்தை தான். இந்த இயேசுவானவர் இந்த நமக்காக வந்த தாவீது சந்ததி எல்லாம் சுவிசேஷம் அவங்களை அறிவித்து அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மனம் திரும்படி சொல்லி அவர் எல்லாரும் மனம் திரும்பி ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க எல்லாரும் ஒரே பொதுவாக இருந்து இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். எல்லாருக்கெல்லாம் தயை கிடைக்கும்படி கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். அதே பேதுரு 10:44 பார்த்தீங்கன்னா அவன் அங்கே ஆண்டவர் அவன் இந்த வார்த்தைகளை இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கும் போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்த வார்த்தையை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினான்னு சொல்லுவது. அங்கே ஒரு சிறு கூட்டம் தான், ஆனால் பரிசுத்த ஆவி இறங்கினாங்க. ஏன் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க பரிசுத்த ஆவி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நாம் எல்லாரும் தயவு பெற வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும் என்றால் பரிசுத்த ஆவி வேணும். ஹல்லேலூயா. அபிஷேகம் வேணும், ரட்சிப்பு வேணும், ஞானஸ்தானம் வேணும். அது மாத்திரமில்லை, ஒரு மனம் வேணும். அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் 2 அப்போஸ்தலர் 2:1 பார்த்தீங்கன்னா ஒருமனப்பட்டவர்களாக இருந்தாங்க. 44 பார்த்தீங்கன்னா ஒருமனப்பட்டவர்களாக இருந்தாங்க. 46 பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மனமாக இருந்தார்கள். எல்லாரும் ஒரே மனமாக இருந்தாங்க. நீங்கள் 4 அப்போஸ்தலர் 4:4 பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு மனமாய் ஜெபம் பண்ணாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 4:24 பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒருமனப்பட்டு இருந்தாங்க. அதோடைய ஆசீர்வாதம் என்னன்னா,
நீங்கள் அந்த ஒருமனப்பட்ட 4:31 பார்த்தீங்கன்னா ஒருமனப்பட்ட எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நிரப்பப்பட்டன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னா ஒரு மனம் வேணும். என்ன வேணும்? ஒரு மனம் வேணும். நீங்கள் ஒரு மனப்பட்டால் தான் நீங்கள் உங்களுடைய ஆண்டவருடைய ஆவியினுடைய அபிஷேகத்தோடு ஒரு மனப்பட்டதில் தான் ஆண்டு இறங்க முடியும். ஒருமனப்பட்டால் தான் அவங்க ஆசீர்வாதம். பழைய ஏற்பாடில் நீங்கள் பார்த்தா சங்கீதம் 133 நீங்கள் பக்கம் 754 இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கும். அது ஆரோன் சிரேசமில் ஊற்றப்பட்ட அவனுடைய தாடியிலே வந்து ஓடுகிற அவனுடைய அங்கே மேல் இறங்குவதுமான நல்ல தைரியமாக இருக்கும். எர்மோன் மேலும் சீயோன் பர்வத மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்னென்றைக்கும் ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கட்டளையிடும். ஒருமித்தால் அங்கே ஆசீர்வாதம் அங்கே உண்டாகுமா. இப்போ ஒருமனப்பட்ட போது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கட்டுறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் குடும்பம் ஆசீர்வாதமாக இல்லைன்னா இருவருக்கும் ஒரு மனமே இல்லை. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம். இவங்க ஒன்று சொன்னால் அதுக்கு ஆப்போசிட் வரணும். பிள்ளைங்க ஒரு மனம் கிடையாது, ஒரு மனம் வேணும். ஒரு மனம் இருக்குமானா என்ன கிடைக்க வேணும்னா ஒருமனப்பட்டு கூடிய இடத்துல ஆவி இறங்கிச்சு, ஒருமனப்பட்டு கூடிய இடத்துல அந்த இடத்துல ஊழியம் நடந்தது, ஒருமனப்பட்டு கூடிய இடத்துல கேட்க சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டு விசுவாசி ரட்சிக்கப்பட்டாங்க, சபையில் கூடப்பட்டாங்க, அவங்க பேருடைய வார்த்தையை கேட்டாங்க, எல்லாம் பொதுவாக அனுபவித்தாங்க. அது மாத்திரம் இல்லை, எல்லார் கையிலும் தயவு கிடைத்தது. எல்லார் கையிலையும் தயவு கிடைத்தது. நான் சொல்கிறேன், ஒரு மனம் இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. விசேஷமாக எதுக்காக ஜெபம் பண்ணணும்னா ஒரு மனத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு மனத்துக்காக ஜெபிக்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மனத்தை தாங்கன்னு. சிலர் சொல்லுவாங்க, அவர் ரட்சிக்கப்படலைங்க, அவர் ஆவி வேறு இருக்குது, என் ஆவி வேறு. ஜெபம் பண்ணுங்க. நீ ஜெபம் பண்ணாமல் அது ஆவி என்ன ஆகிடும்? உங்களோட ஒருமனப்பட்டு போயிடும். ஒரு மனமாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். உதாரணமாக நீங்கள் நினைக்கிறது அவர் சொல்லணும், அவர் சொல்லுறத சொல்லணும், நான் நினச்சேன்னு சொல்லணும், அது வருமானம். கேட்குற முன்னாடியே நீங்கள் செய்யுங்க வருமானம். எந்த ஒரு காரியம்னாலும் நீங்கள் 2 பேர் ஒருமனப்பட்டதான் இயேசுவே வருவார். அதனால் வாழ்க்கையில் ஒருமனம் ரொம்ப முக்கியம். நான் தனியாக இருக்கிறேன், கர்த்தரோட ஒருமனப்படுங்க, அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால் நான் எல்லாத்தையும் சுருக்கி சொன்னேன். என்ன சொன்னேன்னா, கர்த்தர் மோசேக்கு தயவை முன்னே அனுப்பினார். அந்த தயவு எப்படி கிடைச்சிது அப்படின்னா, ஆண்டவர் என்னை பார்க்க முடியாதுப்பா என்று சொல்லி தன் கரத்தினால மூடி அவனை அழைத்த தேவன் அவனை அழைத்து கொண்டு போனார். எப்படி அழைத்து கொண்டு போனார்னா, சமூகத்தோடு அழைத்து கொண்டு போனார். கரத்தை வைத்து மூடி தன்னுடைய முகத்தை காண்பித்து அழைத்து கொண்டு போனார். கிருபை வைத்து அழைத்து கொண்டு போனார். ஆண்டவர் புதிய ஏற்பாடில் எந்த மோசஸ் எனக்கு பின் ஒரு எழும்புவார், அவருக்கு செவி கொடுங்க, செவி கொடுக்காத அழிந்து போவான், நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அவரை நீங்கள் பார்ப்பீங்க என்று சொல்லி இயேசுவை பார்க்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. அந்த இயேசுவை பார்த்தோம், நம்ம இயேசு விசுவாசித்தோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம். அந்த இயேசு மூலியமாக நம்ம எல்லாருக்கும் தயவு கிடைக்கும்படி கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். இந்த இயேசுவை நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அவரை பார்க்காம விசுவாசித்தோம், ஆவியில் பார்க்குறோம், அபிஷேகத்தை பெற்றோம், ஆவியான நம்ம கூட இருந்து ஒன்று நடத்துகிறத நம்ம உணர்கிறோம். அதுக்கு என்னன்னா நம்ம ஒருமனப்பட்டோம். அந்த ஒருமனப்பட்டதுனால கர்த்தர் நமக்கு இறங்கினார். ஹல்லேலூயா. அவரோடு ஒருமனப்பட்டோம், நம்ம கொடுத்துருக்கிறவங்களோட ஒருமனப்பட்டோம், அங்கே ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஒருமனம் இல்லாமல் ஆசீர்வாதம் இருக்கவே இருக்காது. ஒருமனம் தான் ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் ஒருமனமாக செயல்படும் போது கர்த்தர் ஒன் ஆஃப் த ஸ்பிரிட்னு அப்போது கர்த்தர் என்ன பண்ண ஆசீர்வதிப்பார், அங்கே ஜீவனை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 10:2 நான் எல்லாத்தையும் சுருக்கி 2 சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இந்த மாதம் கர்த்தர் தயவு காட்ட பண்ணுவார். நீதிமொழி 8:35 என்ன சொன்னார்? என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடையும் அல்லாமல் தயவும் கண்டடைவான். அந்த தயவு எப்படி வரும்? பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு ஆண்டவர் தயவு கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டில் பேதுரு மூலியமாக ஜனங்களுக்கு தயவு கிடைச்சிது. எப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியால் வந்ததுனால தான். பரிசுத்த ஆவியை வந்து அபிஷேகம் பெற்றனால தான். பேச முடியாமல் பயந்து ஓடி பின்மாற்றமானவன் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து காத்திருந்தான். அந்த இயேசுவே பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டவர், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர், பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றவர், பரிசுத்த ஆவியினால் பிசாசை ஜெயித்தவர், அந்த பரிசுத்த ஆவி நமக்காக போய் அனுப்பினவர். அவர் அந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்று நாம் இந்த உலகத்தில் வாழும் போது
போகிற இடத்தெல்லாம் தயவு பெறும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஒரு மனமாக இருக்கும் போது அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. எழுந்திருக்க சொன்னேன். ஓ வேணாம், இன்னும் கொஞ்சம் நேரம் பேச சொல்கிறீங்களா? நான் உங்களை எப்படியாவது சீக்கிரம் அனுப்பணும் என்பதற்காக அரை மணி நேரம் இன்றைக்கி நான் ஃபோன் கொண்டு வரல. 34 மினிட்ஸ் தான் நான் பேசியிருக்கேன். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. என்னென்னா நீங்கள் அடாப்ட் பண்ணீங்க, அப்படியே நீங்கள் கிராப் பண்ணீங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். என்னென்னா ஆண்டவரே எனக்கு ஒரு மனத்தை தார ஆண்டவரே. அதுதான் ஆண்டவரே, என் மேல் தயவாக இருக்கிறீங்க, நன்றி. இந்த தயவு எனக்கு எப்படி வேணும்? கிருபையாக என் கூட நடத்துங்க. உங்கள் பிரச்சனை என் கூட இருக்கணும், உங்கள் கரம் என் கூட இருக்கணும். அந்த கண்மலையாக கிறிஸ்து அவருடைய வெடிப்பிலே என்னை மறைத்து என்னை நடத்துங்க. என்னை அழைத்தீங்க அப்பா, நீங்கள் வாக்கு பண்ண இடத்துக்கு என்னை கொண்டு போங்க என்று சொல்லி அவரை விசுவாசிங்க. நான் விசேஷித்தவன் என்று முதல்ல நினைங்க. நான் விசேஷித்தவன், நான் கர்த்தருடைய ஜனம் என்று விசுவாசிங்க. ரெண்டாவதாக ஒரு மனமாக ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே எல்லாருக்குள்ளேயும் தயவு கிடைக்கிறதுக்கு நான் காத்திருக்க வேண்டும். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும். பழைய ஏற்பாடில் பார்க்க முடியாத இயேசுவை புதிய ஏற்பாடில் அந்த ஆவியாகவே பிறந்து ஆவியினாலே வளர்ந்த இயேசுவை நான் விசுவாசித்தேன், மனம் திரும்பினேன், இந்த வரத்தை பெற்றேன், ஞானஸ்தானம் பெற்றேன். எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், எனக்கு ஒரு மனம் வேணும் அப்பா. உங்கள் ஆசீர்வாதத்தை பெருத்து குடும்பத்தை நடத்து பொழுதுக்கு ஒரு மனம் வேணும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் உங்களோட இடைப்பட்ட இன்னைக்கு ஒரு மணி இல்லைன்னா ஒரு மனப்படுங்க. குடும்பத்தில் உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, காத்துருங்க. அபிஷேகம் பெறனா கர்த்தர்கிட்ட கேளுங்க. தாகம் உள்ளமே தண்ணீரை ஊற்றுவார், வர்ண நிலத்திலே அவர் ஆற்றலை ஊற்றுவார். ஊற்றுமையா உங்க வல்லமையே. தாகத்தோடு காத்திருக்க கேளுங்க, கர்த்தர் அப்படியாக செய்வார். ஹல்லேலூயா. ஓ தாகம் உள்ளமே தண்ணீரை ஊற்றுவேனே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேனே. வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு மாம்சமான யாவர் மேலும் ஒன்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஒன்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா தாகத்தோடு தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியர் மேலும் இளைஞர் மேலும் ஒற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியர் மேலும் இளைஞர் மேலும் ஒற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். சொல்லுங்க, அந்த தெரிஞ்ச வருஷ நாள் ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன்.
கையில கட்டி ஆண்டவரே என்னை நிரப்பும் ஆவியானவரே. இந்த நாளிலே ஆண்டு இந்த மாதிரி கொடுத்த வார்த்தை என்னை கண்டறியும் ஜீவனை கண்டறியும் இல்லாமல் கர்த்தருக்கு தயவு பெறுவான்னு சொன்னீரு. இந்த நாளிலே மோசேக்கு முன்பாக உங்க தயவு அனுப்புறது போல எனக்கு தயவு வேண்டும் ஆண்டவரே, கிருபை வேண்டும் ஆண்டவரே, நீரே என்னோட வர வேண்டும் ஆண்டவரே. இந்த நாளில் நான் விசேஷித்தவர், நான் தேவனுடைய ஜனம் என்று உணர்கிறேன். நீர் என்னோட வர வேண்டும் ஆண்டவரே, எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நான் இந்த வழியிலே கூட ஆண்டவரே, இயேசுவே அந்த தயவுள்ளவர், அவரே ஆவியினால பிறந்தவர், அவரே ஆவியிலே வளர்ந்தவர், அவரே ஆவியாக நடத்தப்பட்டவர். அவரை குறித்து பிரசங்கிக்கும் போது இந்த ஆவியானவருடைய சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு 5000 ரட்சிக்கப்பட்டு ஜனங்களுக்கு தயவு பெற்றார்களே, அதுக்கு ஒரே காரணம் ஒரு மனமாக காத்திருந்தார்களே. அதுபோல ஒரு மனத்தை தாங்க அங்கே நீங்க ஜீவனையும் ஆசையத்தை ஊற்றுகிறீங்களே, என் மேல ஊற்றுங்கப்பா. எனக்கு ஜீவனம் குடும்பத்தில் என் சிரசில ஊற்றுங்க, போராடலாம் தயவு கார செய்ய. ஓ ஆவியாகவே நீங்க இல்லாம கத்தா, நீங்க இல்லாம ரட்சிப்பு இல்லாம, ஞானஸ்நானம் இல்லாம, கர்த்தருடைய பிள்ளைகளை இல்லாம, உம்மை ஏற்றுக்கொள்ளாத அழைத்து உங்களை ஏற்றுக்கொண்டவனாக, உங்களுடைய பிள்ளையாக, உங்களை சார்ந்தவனாக, உங்களோட கர்த்தரை எப்படி நடத்துகிறாரோ அந்த ஆசீர்வாதம் சிறு பிள்ளைகளுக்கு பெரியவர்களை ஒப்புக் கொடுக்கிறார். தயவாய் நடத்தும் அன்பும் கிருபம் நிறைந்த எங்கள் பரலோகத்தை பிதாவே, இந்த நாளில கூட உடைய சமூகத்திலே காலை மூணு இம்மட்டவரையும் நீ எங்களோட பாடல் வழியாக, துதி சோத்திர ஆராதனை வழியாக, ஜபங்கள் ஆண்டவர் வழியாக எங்களோடு இடைப்பட்டு உங்கள் வார்த்தை வழியாக எங்களோடு பேசியிருக்கிறப்பா. ஆக்கத்தா இந்த மாதம் நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் பிரகாரமாக இந்த மாலையில கூட எங்களுக்கு முன்பாக உங்கள் தயவு அனுப்புவே என்று சொல்லிடுறப்பா. உங்கள் கண்களில் தயவு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறப்பா. நீங்களே வருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உங்கள் பிரசனத்தை சமூகத்தை எங்களுக்கு முன்பாக அனுப்புவேன்னு சொன்னீங்கப்பா. கிருபை ஆண்டவரை எவன் மேல் கிருபை உள்ள சுத்தமாக இருக்கணும், தயவாக இருக்க சுத்தமாக இரக்கமாக சுத்தமாக இருக்க சொன்னீங்களே. எங்கள் மேலே எங்கள் கிருபையாக தயவாக இரக்கமாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்ட வார்த்தை பிரகாரமாக எங்களுடைய ஆவியோடு நாங்கள் ஒருமனப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு கொடுத்திருக்க குடும்பத்தோடு ஒருமனப்பட எங்களுக்கு உதவி செய்யும். அன்றுவரே கர்த்தாவே, ஒருமனமாய் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்கள் ஆசீர்வாதத்தை எங்கள் மேலே ஊற்றணும், உங்கள் ஜீவனை எங்கள் மேலே ஊற்றணும் அப்பா. அன்றுவரே நாங்கள் போகிற எல்லா இடத்துலையும் ஜனங்கள் எங்களை நாங்கள் தயவு பெற வேண்டும் அப்பா. அன்றுவரே கர்த்தாவே, அங்கே விரோதிகளை சம்பாதிக்க கூடாதப்பா. நாங்கள் செல்ஃபிஷாக வாழக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் மேல் தயவா இருந்தது போல நாங்கள் போகிற இடத்துல கர்த்தர் எங்களோடு இருக்கும்போது, அபிஷேகம் மேல இருக்கும்போது, ரட்சிப்பு எங்களோடு இருக்கும்போது, அழைப்பு எங்களோடு இருக்கும்போது போதெல்லாம் தயவு கிடைக்கும் அப்பா, தயவு கிடைக்கும் ஆண்டவரே. அதை உணர்ந்து செயல்பட கர்த்தர் ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே சார்ந்து வாழ்ற கிருபை செய்வீராக. தாழ்த்தி கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து கர்த்தருக்கு பயப்பட பயத்தோடு வாழ ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை செய்வீராக. இதை பார்க்கிற செய்தியை பார்க்கிற மக்களை ஆசீர்வதித்து இந்த வந்த ஒவ்வொரு பெந்தெகோஸ்தின் அபிஷேகத்தை தந்து கர்த்தர் வழிநடத்துவீராக அப்பா, ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிக்க நம்ம உமக்கே செலுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வீடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகார மறவாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக உங்களோடு உங்களை வழி நடத்தும்.